பேச்சாலை 35 ரூபா 40 ரூபா போகும். எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா மீன் எண்ணெய் எடுக்கிறது, அதாவது ஃபிஷ் ஆயில் எடுக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். இன்னும் நம்ம கடலுக்கு வந்து 8 நாள் ஆச்சு. 8வது நாள். இது வந்து 4வது வலை வாங்குகிறோம். அங்கே என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 4 வலை எடுப்போம். 3 வலை எடுத்தாச்சு, அந்தளவுக்கு மீன் இல்லை. இது வந்து 4வது வலை. கொஞ்சம் வெயிட்டாக தான் வருது மீன். அங்கே எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம். பெரிய வலைக்குள்ள போகிற மீன் எல்லாமே அந்த ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் தூருன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன். நாங்கள் மேலே தூக்கி போட்டில் வந்து ஒரு சுருக்கு மாதிரி வச்சுருப்போம், அதை உரிய விடுவோம். எல்லா மீனும் வெளியே வந்துடுறேன். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக மீன் மாட்டியிருக்கு. அப்படி ஒரு 300 கிலோ 400 கிலோ மீன் இருக்குங்க. எப்படின்னு பார்ப்போம். அது என்ன மீன் தெரியலை, என்ன மீன் பார்ப்போம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பேச்சாலை. இதுதான் நிறைய ஊரில் பேச்சாலைன்னு சொல்லுவாங்க. மங்களூரில் இதுக்கு பேர் பூத்தாயின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எல்லா மீனுமா தான். இந்த மீனை நம்ம இப்போ என்ன செய்வோம்னா புறக்குவோம். சுற்றி கூடையை வச்சு புறக்கி ஐஸ் போடுவோம். அதை எப்படி புறக்கணும்னு காட்டுறோம். இப்போ இந்த வலைக்கு மீன் கிடச்சிருக்கனால திரும்ப என்ன செய்ய போகிறோம்னா, திரும்பவும் அதே இடத்துல வலையை வைக்க போகிறோம். வலை வச்சு திரும்பவும் அந்த மீனை பிடிப்போம். எப்படி புறக்கிறோம்னு பாருங்க. வேற மீன் எந்த மீனும் இல்லை. அதனால் என்ன செய்கிறோம்னா, சவுல் பிடிச்சி கூடையில் அள்ளி ஐஸ் வச்சுருவோம். வேறு ஏதாவது மீன் இருந்தால் பிறக்குவோம். ஆனால் வேறு எந்த ஒரு மீனும் இல்லை. எல்லாமே வெறும் பேச்சாலை மட்டும்தான் இருக்குது. அது பார்த்தாலும் தெரியும். அதனால் எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி இந்த மாதிரி கூடையில் அள்ளிடுவோம். சில்லறை மீன் எதுவுமே இல்லை. அந்த பேச்சாலையோட 1 கிலோ விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபா போகும். எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மீன் எண்ணெய் எடுக்கிறது, அதாவது ஃபிஷ் ஆயில் எடுக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மீனோட ஃபிஷ் ஆயில் வந்து ரொம்ப விலை அதிகம். மாப்பிள்ள நம்ம பீகார்லேருந்து வந்திருக்கான் நம்ம போட்டுக்கு. அவனு பீகாரு, மாப்பிள்ள ஒடிசா. போட்டில் ஹிந்திக்காராள், தமிழ்காராள், ஆந்திராக்காராள் எல்லோரும் ஒன்றா மிக்சிங்காக போவோம். ஒரு ப்ளூ கிராப் ஒன்று வந்திருக்கு. வேறு மீன் எதுவுமே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை எப்படி நாங்கள் ஐஸ் போடுறோம்னு காட்டுறோம். ஒரு வெள்ளை வாவல் ஒன்று கிடச்சிருக்கு. இதோட விலை வந்து 1000 ரூபா போகும் 1 கிலோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஒரு 20 கூட கிட்ட பிடிச்சிருக்கோம்.
எப்படி ஒரு 400 கிலோவிலேருந்து 500 கிலோ வரும். இதை எப்படி ஐஸ் போடுறோம்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபிஷ் ஹோல்டருக்குள்ள இருக்கோம். இதில் தான் மீன் எல்லாத்தையும் பாதுகாப்பாக ஐஸ் போட்டு கொண்டு வருவோம். இப்போ அந்த பிடிச்ச எல்லா பேச்சாள மீனையும் இதெல்லாம் ஐஸ் போட்டு வைக்க போகிறோம். எப்படி போடுறோம்னு பாருங்கள். இங்கே மங்களூர் போட்டில் பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் போட்டிலலாம் இந்த மாதிரி ஒன்று செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க மீனை தனித்தனியாக போடுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் தான் இந்த பிடிச்ச பேச்சால் எல்லா மீனையும் போட போகிறோம். எப்படி ஐஸ் போடணும்னு பாருங்கள். விலை கம்மியாக மீனால நாங்கள் இப்படி ஐஸ் போடுறோம். பார்த்தாலே தெரியும், நம்ம கீழே தூக்கி தட்டுற மாதிரி தட்டுறோம். இது வந்து விலை கம்மினால 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா போவோம் விலை, ஒரு கிலோட விலை. அதனால நாங்கள் இப்படி கொண்டு போகிறோம். இதே ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கெலாம் போகிற மீனாக இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருவோம். தருக்கு பாருங்கள், 100 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி போகக்கூடிய மீன். அதனால தான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி விலை கம்மியாக போகக்கூடிய மீனெல்லாம் நாங்கள் சங்காயம்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் சங்காயம்னு சொல்லுவோம், இங்கே வந்து புச்சைன்னு சொல்லுவாங்க மங்களூரில். இந்த புச்சையெல்லாம் இப்படி தான் போட்டு கொண்டு போவோம். பாருங்கள், ஒரு ஷிஃப்ட் மீன் போட்டாச்சு நண்பர்களே. அடுத்து என்னன்னா, ஒரு 10 வட்டி, ஒரு 10 கூட தட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஐஸ் போட்டுருவாங்க. அப்போ தான் மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஐஸ் போட்டதுக்கு மேலே திரும்ப ஒரு 10 வட்டி கொட்டுவோம். அப்போ மீன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போக முடியும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இந்த மீன் எல்லாமே ஃபிஷ் ஆயிலுக்கு தான் போகுது. இந்த காட்டியாக ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த மீன் எல்லாத்தையும் இந்த மிஷினில் போட்டு அரைச்சி ஆயிலாக மாற்றிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் தெரியணும்னா, அதுவும் ஆழ்கடல் பற்றி தெரியணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.